இரவு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியா வார்த்தைகள் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசும்படியா நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்யும், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குறோம். நீங்க பேசுங்கப்போ நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னொரு முறை கூட கொஞ்சம் சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னொரு முறை கூட கொஞ்சம் சத்தமாய் அல்லேலூயா. எதுக்குன்னா எப்பயுமே இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். இரண்டாவது கீர் போடும்போது கொஞ்சம் வேகம், மூணாவது கீர் போட்டோம்னா அதை விட கொஞ்சம் வேகம். அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட அந்த சத்தத்தோடு அந்த லேடியான்ற அந்த சத்தத்தை இறுதியம் போடுற அளவுக்கு கேட்கணும்னு சொல்லி தான் உங்களை ஒரு 2-3 தடவை சொல்ல வைக்கும். அதனால தவறாக கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாஸ்டர் சொன்னது போலவே உண்மையாய் எனக்கு பாஸ்டரை பார்த்த அறிமுகம் கூட எனக்கு இல்லை. அந்த போதகருக்காய் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆமாம், நிறைய திருச்சபையில் அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க. யாரு என்ன அவங்களுடைய ஹிஸ்டரியை மொத்தம் தெரிஞ்சுதான் இது பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 1.5 ஆண்டுகள் ஆகுது. பல திருச்சபைகளுக்குள்ள நான் போனதும் ஒரு நாளும் என்னை அறிமுகம் இல்லாதவர்கள் என்னை நேரடியாக என்னை அழைத்து பயன்படுத்தினதை நான் நினைக்கும் போது நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மகன் 2 வயதில் ஒரு மகனை கர்த்தர் தந்திருக்கிறார். மனைவி நான் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக என்னோடு கூட பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் தொடர்பு கொண்டு, பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் போக முடியுமா, நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நான் இன்னைக்கு தான் தீர்மானமே எடுத்தேன். மதியானம் போனை எல்லாம் ஓர வச்சுட்டு பையன் தூங்கி பையன் எந்திக்கிற வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நேராக போய் படுத்துட்டேன். பையனை தூங்க வச்சு நானும் படுத்து அப்படியே தூங்கும் போது என்னுடைய போன் ஒன்று ரிங்டோன் அடிச்சு, இந்த வருஷத்துல எங்கள் திருச்சபையினுடைய வாக்கு தத்துவம் தான் மீண்டும் கட்டப்படுவா அப்படின்னு அதை அடித்த உடனே எந்திரிச்சு போய் அட்டன் பண்ணி பேசினேன். தூக்கம் போச்சு. அவர் கேட்டார், நீங்கள் போறீங்களா அப்படின்னு சொல்லி. என்ன மீட்டிங், எந்த இடத்துல திருச்சபை இருக்கு, எப்படி போகணும், ஒன்றும் தெரியாது. லொக்கேஷன் அனுப்புகிற பஸ்ல நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அப்படிதான் இந்த ஊழியத்தில் நான் கடந்து வந்தேன். அப்படின்னு சொல்றதை விட கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். நாங்கள் 40 நாட்கள் திருச்சபையில காத்திருந்து ஜெபிப்போம். இன்னைக்கு 34வது நாள், நாளைக்கு 35, வருகிற வெள்ளிக்கிழமையோட 40 நாள் காத்திருப்பின் ஜெபத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த காத்திருப்பின் நாட்களை நான் இருக்கும்போது என் ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்தின இடங்கள் எல்லாம் ஒரு திருச்சபையில போன வாரத்தில் பயன்படுத்தினார். அங்கே 21 நாட்கள் உபவாச கூட்டத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். இங்கே வெளியே வந்து நின்று நான் அப்படி மேலே பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். இங்கேயும் உபவாச கூடிகை நடக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் ஜெபிக்கிற ஒரு திருச்சபையோடு கூட கர்த்தர் இணைத்து நம்மளை பிரயாணம் பண்ண வைப்பதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு வேத பகுதியை மட்டும், அதில் இருக்கிற வசனங்களை சிலதை, ஒரு 44 வசனங்களை கொண்ட ஒரு வேத பகுதியை நான் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாய் நான் முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளில இந்த 13 நாட்களாய் தேவ சமூகத்தில் திருச்சபையாய் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு நாமம் உண்டு. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்திற்கு பதில் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி அப்படிப்பட்ட தேவன் அவருடைய நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளுகிற தேவன் அல்ல. ஒரு வேத பகுதியிலிருந்து அதுல சில குடும்பங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த தேவ செய்திக்கென்று நான் எடுக்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் என்றால்,
நான்குல மூன்று பகுதியாய் பிரித்து வேறு பிரித்து வார்த்தையினாலே அவர் செய்கிறவர். ஆகாயத்தில் பறக்கிற பட்சிகளா இருக்கட்டும், உலகத்தில் வாழ்கிற மிருகங்களா இருக்கட்டும், அவை ஒன்றும் இல்லாத போது அவைகளை இருக்கிறது போலவே அழைக்கிற நல்ல தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில நாமும் சிலது இல்லாததை போல பேசக்கூடாது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல விசுவாசித்து பேசணும், விசுவாசித்து ஜெபிக்கணும், விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மட்டும் அப்படியே இருக்கிற இடத்துல என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் வேதத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் அந்த பக்கத்தை திருப்பி வைத்து அப்படியே நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சப்ஜெக்டை அந்த 4வது அதிகாரத்தை விட்டு வெளியே எங்கேயுமே என்ன பண்ண போறது இல்லை, போகிறது. இந்த 4வது அதிகாரத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சுருக்கமாய் உங்கள்கிட்ட சொல்லி அதுல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல சுமார் 44 வசனங்கள் இருக்கிறது. அதுல எல்லாரும் என்ன கவனிங்க, முதல் வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியை குறித்தும் அந்த தீர்க்கதரிசி மரித்து போனது நிமித்தமாய் அவர்கள் கடன்பட்டது நிமித்தமாய் அந்த கடனுக்கு தன் 2 பிள்ளைகளும் அடிமையாக்கப்படுவார்கள் என்று அவர்கள் சொன்ன போது அந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவினிடத்துல வந்து, எலிசாவே, இந்த மாதிரி என்னுடைய தீர்க்கதரிசியா இருந்த கணவன் மரித்து போனார், இப்பொழுது என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் அடிமையாக பார்க்கிறார்கள், எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எலிசாவினிடத்தில் தேடி போன போது அந்த ஸ்திரீயினுடைய கடனை கர்த்தர் மாற்றும்படியாக எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதை முதல் வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க முடியும். அடுத்தது 8வது வசனம் முதல் அதனுடைய 17வது வசனம் அல்ல 37வது வசனம் வரைக்கும், அதாவது 17வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியையும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதி 18வது வசனம் முதல் 37வது வசனம் வரைக்கும் சூனமேயாள் என்கிறதான ஒரு தேவ மனுஷியை குறித்து வேதம் சொல்கிறது. சூனேம் என்கிறதான ஒரு ஊருக்கு எலிசா போகிறார். அந்த ஒரு வீட்டில தங்குகிறார். அந்த வீட்டில தங்கி அந்த போஜனம் உட்கொள்கிறார், படுத்து உறங்குகிறார். அந்த இடத்துல அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாங்க சூனமியாள் என்கிறதான ஒரு தாயார் உண்டு. அந்த தாயாருக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் அந்த பிள்ளை மரித்து போகிறார். அந்த பிள்ளை சில நாட்கள் மரித்து போகிறார். அந்த பிள்ளை மரித்து போன உடனே மீண்டும் எலிசாவினிடத்தில் வந்து எலிசாவினிடத்தில் அதை முறையிட்ட போது மீண்டும் எலிசா வந்து மரித்து போன அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுக்கும்படியான சம்பவம் தான்
இவன் எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு அவன் கொடுக்கிறான், மீதமும் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். இப்போ 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற சம்பவங்கள் உங்க மனசுல நின்றுச்சா? நான் ரொம்ப சுருக்கமா உங்களிடத்துல அந்த காரியத்தை சொல்லி, எப்பயுமே வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப நேசித்து வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? நேசித்து வாசிக்கணும். வருஷ துவக்கத்துல வேதத்தை இந்த வருஷம் எப்படியும் வாசிச்சு, எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம். அந்த மாதிரி எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க அந்த வருஷத்துல வேதத்தை வாசிச்சு முடிச்சிருக்கீங்க? கடைசி நாட்கள்ல உபவாச கூட்டம்லாம் போட்டு நம்ம சொல்லுவோம், ஏதாச்சும் தீர்மானம் ஆண்டவருக்காக எடுங்க. முதல் தீர்மானம் என்ன இருக்கும்? வேதத்தை வாசிச்சு அப்படியே வாசிப்போம். ஆதிகாமம் வாசிச்சிருவோம், யாத்திராகமம் வாசிச்சிருவோம், லேவியகாமம் வந்து என்னடா இது, கத்தி எடு, கழுத்தை வெட்டு, நரம்பை எடு, தோலை வெட்டு, அக்கினியில வை, அதை கட்டி இதை கட்டின்னு வருது. சரி, அதையும் கடந்தாச்சு. என்னாகமோ எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் முடிச்சிடலாம். உபாகமம் எல்லாம் பழைய கதை தான், கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், போயிடும். அப்படியே ஒவ்வொன்றா வந்து இந்த 4ஆம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தலையே சுத்தும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருத்தனை, அந்த தீர்மானம், வேதத்தை வாசிக்கணுன்ற அந்த எண்ணமே போயிரும் பாருங்களேன். அதெல்லாம் தப்பி தவறி வந்துட்டு இந்த எரேமியா, ஏசாயா அதுக்குன்னா வந்துட்டோம் அப்படின்னா அப்படின்னா இல்ல. பைபிள் எடுத்த உடனே நான் தூக்கம் மாத்திரம் ஒரு 5 தூக்கம் மாத்திரம் போட்ட மாதிரியே அப்படியே நான் வேதத்தை ஒரு அதிகாரம் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் தூங்கிடுறேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை நேசிச்சு நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். நான் எங்க திருச்சபையில இந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். போன வருடத்துல 21 நாட்கள் உபவாசம், செப்டம்பர் மாதத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை முடிந்து நாங்கள் உபவாச கொடியை துவங்கி அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு உபவாச கொடியை நிறுத்தினோம். அப்போ நான் ஒரு நாளைக்கு 5 அதிகம் ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப திருச்சபையாய் உபவாச கொடிகளை 21 நாள் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சு அவங்க வந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வாசிச்சேன். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலுமே என்னால அதை வாசித்து அந்த நாட்கள்ல முடிக்க முடியல. வெறும் 4 மாசம் தான் இருக்குது. இந்த 4 மாசத்துல 15 அதிகாரம் எப்படியாச்சும் வாசிச்சு முடிச்சிடணும்னு சொல்லி திருச்சபையில ஒரு சிலர் வாசிக்க தொடங்கி அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் ஏதோ ஒரு கூட்டத்தின் நடுவில் நான் கேட்டேன், அன்னைக்கு நம்ம வாசிக்க தொடங்கினமே எத்தனை பேர் வாசிச்சு முடிச்சீங்க, கை தூக்குங்க அப்படின்னா சட்டான்னு ஒரு 2 பேர் கை தூக்கிட்டாங்க. பலிபீடத்துல நின்ன எனக்கு அழ முடியாது பாருங்களேன். அழுதா பாஸ்ட் ஏன் அழுகிறான்னு கேட்டுருவாங்க. நீங்க அழுதா நாங்க பார்க்கணும், நாங்க கட்சின்னு அடுத்து துடைக்கிறோம். துடைக்கட்டு நீங்க வெளியே போய் சண்டை போடுவீங்க. நான் அழுகும் போது என் கண்ணீரை துடைக்கிறேன். கர்த்தர் தான் உங்க கண்ணீரை துடைக்கணும். உங்கள்கிட்ட இருந்து எங்க கண்ணீரை அவரை தான் துடைக்கிறாரு பாருங்களேன். மாஸ்டர் அவ்வளவு தைரியமா பேச முடியாது. நானே எங்க சர்ச்சில் அப்படி பேச முடியாது பாருங்க, போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்போ எதுக்கு இது சொல்ல வந்து வேதத்தை வாசிச்சு முடிச்சோம். எனக்கு அது நிறைய நெருடலா மாறிடுச்சு பாருங்களேன் எனக்கு. அதுக்கப்புறம் கேட்டேன், இந்த வருஷத்துல எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சு, அதுக்கு ஒரு 2 பேர் கை தூக்கிட்டாங்க. ஆனா பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்ற ஒரு ஊழியக்காரன் சொல்ற நானே வேதத்தை அந்த வருஷத்துல வாசிச்சேன். ஒழுங்கா ப்ராப்பரா வாசித்து முடிக்கல. எனக்கு இது ஆண்டவர் என்னோட போராடுறாரு. எனக்கு சொல்லுவாங்க தெரியுமா, சேம் சேம் இருக்கிறேன். அடுத்த நியூ ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன். இந்த வருடத்துல வேதத்தை 3 முறை வாசித்து முடிக்கிறவர்களுக்கு முதல் பரிசு. கைத்தட்டுங்க. 2 முறை வாசித்து முடிக்கிறவங்களுக்கு 2வது பரிசு. கைத்தட்டுங்க. 1 முறை வாசித்து முடிக்கிறவங்களுக்கு 3ஆம் பரிசு. கைத்தட்டுங்க. நல்லா இருக்குல்ல? நம்ம வாசிச்சிருவோமா? அப்படிதானே நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் 11 பேர் பரிசுத்த வேதம் எடுத்து
ஞானத்தை தாண்டி போய் 10th ஸ்பெஷல் கிளாஸ் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு இருந்து வருவான். காலை 4 மணிக்கு புக் எடுத்து படிக்கணும். அவன் சொல்றான், தம்பி இது வரைக்கும் படிச்சிருக்கிற? 4வது படிச்சுட்டு. நம்ம நேரம் இன்னும் சொல்றோம் பாருங்களேன். இது இந்த சாக்கு போக்கு சொல்றது நல்லது கிடையாது. வேதத்தை வாசிப்பதற்கு நீங்க கேட்கலாம், இந்த தடவையாச்சும் நீங்க ஒரு தடவை முடிச்சிட்டீங்களா அப்படிங்க. நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். வேதத்தை நேசித்து நீங்க வாசிக்கும் போது அதுல இருந்து கர்த்தர் நம்மோட பேசுவார். நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம அவர் கூட பேசுவோம். அவர் நம்ம கூட பேசணும் இல்லையா? அது எப்படி? இந்த வேத வசனங்களை நம்ம அப்படியே உட்கார்ந்து வாசிக்கும் போது, இந்த சாப்டர்லாம் பல முறை வாசிச்சிருக்கிறேன். ஆனா நீ இந்த முறை வாசிக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு காரியத்தை இந்த கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த காரியம் தான் நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன். அப்போ அந்த காரியத்துல நான் சொல்ற வேதத்தை முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் தான், ஒரு நாளைக்கு 4 அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாசிச்சு முடிச்சிடணும். பாருங்க, வாசிச்சு முடிச்சிடணும். நீங்க திட்டமிடுங்க. காலையில 2 அதிகாரம், சாயங்காலம் 2 அதிகாரம் வாசிச்சு பாருங்களேன். இந்த வருடத்துல நீங்க நிச்சயமா சொல்ற வருகிற ஆண்டுல ஒரு தீர்மானத்தோட போங்க. என்ன இந்த உலகத்துல எதுக்கோ ஒரு புக்கு ஃபுல்லா படிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு, எதுக்கு? பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த புக்கை திறந்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு நம்ம அவ்வளவு நேரங்கள் செலவிடுகிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு வரும்போது நம்ம நேரங்களை செலவிடுவதற்கு நாம் பயப்படுகிறோம். திருச்சபை எதுல வளரணும் அப்படின்னா பொருளாதாரத்துல வளரணும். அது உண்மை. சபைக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். அதை விட வேத வசனத்துல ஒரு திருச்சபை வளரும் என்று சொன்னால் அந்த திருச்சபை தான் கல்லின் மேல கட்டப்பட்ட அஸ்திவாரம் உள்ள ஒரு திருச்சபையாய் கர்த்தர் மாற்றி அந்த திருச்சபையை தான் கர்த்தர் பணியை பெருக செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. அதனால எந்த திருச்சபையில போய் பலிபீடத்தில் நின்னாலும் நான் சொல்ற காரியம் அதுதான். சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு 2 புஸ்தகத்தை சொல்றேன். சங்கீதம், நீதிமொழிகள். பிள்ளைங்க காது கேட்க நிறுத்தி வாசித்து அனுப்புங்க. ஒரு 5 வசனம்னா 5 வசனத்தை பிள்ளைங்க காது கேட்கிறவங்க வாசித்து அனுப்புங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை வாசிங்க. பிள்ளைங்க காது கொடுத்து கேட்கட்டும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன, அவன் பைபிள் படிக்கிறது இல்லை, அவன் ஜெபிக்கிறது இல்லை. நான் அந்த கம்ப்ளைண்ட் தான் பண்றது இல்லை பாருங்களேன். அவன் நிறைய நேரம் போன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் போன் பயன்படுத்துறீங்க பிள்ளைங்களுக்கு அப்படி என்பதை யோசிச்சுப்பாங்க. நம்ம அதிக நேரம் பயன்படுத்துறதுனால பிள்ளைங்க நம்மளை பார்த்து அதிக நேரம் பார்க்கிறார். ரொம்ப நல்ல 2 வயசு என் பையன், நான் கொஞ்ச நேரம் போன் யூஸ் பண்ணிட்டு என் பக்கத்துல வந்து அவனும் போன் வேணும். 2 வயசு. அதுக்கு முன்னாடியே அவன் அப்படிதான் நான் அதனால எனக்கு அந்த மொபைல் வைத்து தான் நான் ஒரு சில காரியங்கள் ஊழியத்திற்காக செய்யணும். அப்போனா அவனை தூங்க வைத்து அதுக்கப்புறம் நாங்கள் செய்யணும். இல்லைன்னா அதிகாலையில் இருந்துச்சு நம்ம அந்த காரியத்தை செய்யறோம். அவன் போன் வேணும்னு கேட்கும் போது அவன் கொடுக்கறதுல பாருங்க. அவன் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நேரத்தை அவன் கூட செலவிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சரி, நான் சமூகத்திற்குள்ள நான் வருகிறேன். இதுல முதல் ஒரு 4 காரியத்தை மட்டும் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த அதிகாரத்தினுடைய சாராம்சத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் பட்ட கடனுக்காக வேதம் சொல்லுகிறதையும் அதனுடைய கடற்பாறைகளுக்கு தீர்த்ததையும் நம்ம வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 37வது வசனம் வரைக்கும் சூனேமியருடைய வாழ்க்கையில் நடத்தப்பட்டதான பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையை குறித்தும், பிள்ளையை கர்த்தர் கொடுத்து சில நாட்கள் அது மரித்து போய் மீண்டுமா எலிசா மூலமா இந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது குறித்தும் போடப்பட்டு இருக்கிறது. 38வது வசனம் முதல் 41வது வசனம் வரைக்கும் அவர்கள் ஆகாரத்துக்கென்று பஞ்ச காலத்தில் கூடை உண்டாக்கி அதில் விஷம் அது சாவு உண்டாகி அந்த சாவை நீக்கும்படி மாவை கரைத்து அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் போது அதில் இருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அதனுடைய தோஷத்தை மாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. 42வது வசனம் முதல் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு முதல் பலனை அவர்கள் 20 அடைகளை செய்து அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்த போது அந்த பகிர்ந்து கொடுத்ததை காட்டிலும் மீதம் எடுக்கும்
சொல்லுங்க. அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சோ அதை கொடுத்தாங்க. சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு சொல்றார். புரியுது இல்ல? ஆண்டவர் செய்த அற்புதங்கள், பல அற்புதங்களில ஆண்டவர் செய்த பல மிராக்கல்ல ஆண்டவர் கேட்பார், உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்பார். உங்கள்ட்ட என்ன இருக்குது? காணிக்க பெட்டியில வந்து ஒரு அம்மா 2 காசை போடுறாங்க. அவங்க பாக்குறாங்க, அந்த 2 காசு தான் அந்த அம்மாட்ட இருக்கு. இருந்ததை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பெயர் வேத புஸ்தகத்தில் இருக்கு. ஒரு அம்மா வந்து தன்னுடைய பாதத்தை எண்ணெயினால, தைலத்தினால அதை கழுவி சுத்தம் பண்ணி போனாங்க. அந்த அம்மாட்ட இருந்தது அதுதான். அதையும் ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. அதை ஆண்டவர் இன்னைக்கு வேதத்துல இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சாரிபாத்து விதவை வீட்டுல வந்து எலியா கேட்கிறார். எலியா அந்த சாரிபாத்து விதவை வீட்டுல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் போது அவர் சொன்ன, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அந்த கொஞ்சத்துல எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், அந்த கொஞ்சத்தை அவர்கள் கொடுத்த போது அவர்கள் மரித்து போகணும்னு சொல்லி இருந்த அந்த இடத்துல கூட அந்த பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் அவர்களுக்கு ஆகாரத்தினால கர்த்தர் நிறைவாய் அவர்களை போஷித்தார் என்பதுல எந்த மாற்றமுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியிடத்துல எலிசா கேட்கிறார், எம்மாவன்ட்ட என்ன இருக்குது? கடன்பாரம் இருக்குதுதான். அந்த கடன்பாரம் தீர்ப்பதற்கு உன் வீட்டுல என்ன இருக்குது? அவர் சொல்றார், ஒரே ஒரு குடம் என்ன இருக்குதுன்னு சொல்றார். ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு குடம் என்ன. இப்ப சொல்றார், போய் பக்கத்துல இருக்கிற எல்லாம் வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வரணும். ஆமென். எந்த பாத்திரம்? வெறுமையான பாத்திரம் கொண்டு வரணும். வெறுமையான பாத்திரத்தை கொண்டு வந்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், கதவை சாத்தணும். அவர் தீர்க்கதரிசியை அழகா சொல்றார், நீங்க உள்ள போய் பிள்ளைகளோட இருந்து கதவை சாத்தி இப்ப அந்த ஒரு குடத்தை என்ன பண்ணணும்? வார்க்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஒரு குடத்தை வார்க்கணும். அவங்க வார்க்க தொடங்கினாங்க. ஒரு பாத்திரம் நிறைந்த உடனே 2வது பாத்திரம் நிறைந்தது, 3வது பாத்திரம் நிறைந்தது, 4வது நிறைந்தது. எல்லா பாத்திரங்கள் நிறைந்து அவங்க அந்த தீர்க்கதரிசியின் தாயார் சொல்கிறார்கள், மகனே, நம்மிடத்தில் வெறுமையாக இருக்கிற வேறு ஏதாவது பாத்திரம் உண்டா என்று கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்ன போது அந்த எண்ணெய் வருவது நின்று
2வது வசனம். வாலிப பிள்ளைங்க யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்க. என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று சொல்ல என்றால் அதற்கு அவன் ஒரு கூட எண்ணெய் அல்லாமல். ஓகே, 7வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்களேன், மீந்ததை வச்சு இப்ப என்ன செய்யணும்னா நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருங்க. ஆமென். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து அதை உறுதியாய் பிடித்து அதை விசுவாசிச்சு நீங்க ஒரு படி நீங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நீங்க எந்த காரியத்தை முன்னாடி எடுத்து வைக்கிறீங்களோ அதுல குறைவு அல்ல, மீதம் எடுக்கிற நன்மைகளை உங்கள் கண்களை கர்த்தர் காணும்படி கர்த்தர் செய்வார். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. பாருங்களேன், எம்.எம். பவுலோஸ் சொல்லி ஒரு தேவ ஊழியர் உண்டு. அவர் கேரளாவில் இருந்து தமிழகத்தை நோக்கி தன்னுடைய ஊழிய பிரயாணத்தை பண்ணும்போது தூத்துக்குடியை சார்ந்து தூத்துக்குடியிலிருந்து ராமநாதபுரத்தை போய் அவர் படுக்கும் போது அவர் தங்கின இடங்கள், அவர் குடித்த தண்ணீர், அது எதுவுமே சொல்ல போனா ஒன்றுமே, அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அது ஒன்று அதனால தப்பி ஜீவன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். பாருங்களேன், அவர் தூங்கின இடங்கள், இந்த கருவாடு இருக்கு தெரியுமா, கருவாடு, இந்த கருவாடு குடோன் வச்சிருப்பாங்களாம், எல்லா கருவாடு கொட்டி வச்சிருப்பாங்களாம், அது ஓரத்துல இவர் போய் படுத்து இருப்பார். எதுக்கு பக்கத்துல? கருவாடு. நம்ம வீட்டுல கொஞ்சம் கருவாடு இருந்தாலே அதனுடைய மனம் எப்படி இருக்கும்? நேற்று நாங்க பாரசாலைக்கு வண்டியில போயிட்டு இருக்கும் போது இரவு நேரத்துல எனக்கு ஒரு மனம் ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், எனக்கு முன்னாடி மீன் லோடு ஏற்றிட்டு வண்டி போயிட்டே இருக்கு. அந்த மீன் இதுல இருந்து தண்ணி கீழே அந்த வண்டிக்கு பின்னாடி போகும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மீன் வாசனை. சொல்லுங்க, நீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு நீங்க மீனே பார்க்காத மாதிரி என்ன பார்க்கறாங்க. உண்மையா சொல்றேன், நான் முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்குன்னா கன்னியாகுமரியில் மீனே வாங்கக்கூடாது. எல்லாரும் எங்க சர்ச்சில் இருக்கோம், மீன் எடுத்துக்கலாம். அவங்க கேட்டு நான் எடுக்கிறது இல்லை. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன் தான். அவங்க கேட்கிறாங்கன்னு சொல்லி நான் எடுக்கிறது. அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க எங்க சர்ச்சு பிலிவர் நான் மீன் சாப்பிட்டாதான் இந்த ஊர்ல உயிர் வாழ முடியும்னு நினைச்சிட்டாங்க. நான் அதுக்காக தான் எடுத்துக்காட்டா இருக்கிறேன். மீன் சாப்பிட்டாங்கன்னா உயிர் வாழுவேன். அந்த நாட்டுக்குள்ள படுத்த தேவ மனுஷன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். நீங்க நினைச்சிருக்கூட ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணுகிழமை வந்தவர் இல்லை. நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல எல்லாமே இருந்து விட்டு வந்தவர். பலருக்குமே இப்போ சிலருடைய எண்ணங்கள்னா என்ன, ஊழியத்துக்கு வரவங்க எல்லாருமே ஒண்ணும் இல்லாம ஊழியத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னா கிடையாது. எல்லாம் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்கு. நான் சொல்றேன், ஆண்டவருக்காக எதையாவது இழந்தோம் அப்படின்னா அதை அவர் நமக்கு பரிபூர்ணமா தரும். அவர் மரணம் அடையும் போது அதே தேசத்துல அவருடைய பெயரை கர்த்தர் மாற்றினார். ஒன்றும் இல்லாமல் துவங்கின அந்த ஊழியத்தை அது நிறைவாய் மாற்றி இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் அந்த தேசத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். நான் சொல்றேன், உங்கள்ட்ட என்ன இருக்குது? சில நேரத்தில் ஆண்டவர் உங்க கையில இருக்கிற சிலத்தை வைத்து அற்புதம் செய்வார். அந்த நேரத்தில் வந்துட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. எங்க திருச்சபையில ஒரு கட்டடம் போன வருஷம் டிசம்பர் 28 திருமணம் திருச்சபையில வைத்து நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கும், மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அடுத்த வாரத்துல இன்னொரு
வார்த்தையை ரிசீவ் பண்ணாங்க, வீட்டுக்கு போனாங்க, அந்த வேலையை தொடங்கினாங்க, அந்த வேலையை நிறைவு செய்து அந்த வீடை கர்த்தர் இன்னைக்கு மகிமையாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தாயார் தன்னிடத்தில் உள்ளதை அந்த எண்ணெயை ஒரே ஒரு குடத்தை கொடுத்த உடனே அந்த ஒரு குடத்தின் மூலமாய் அவங்க கொடுத்ததை வைத்து கர்த்தர் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்குள்ளாய் நான் போகிறேன். முதல் காரியம் இருந்ததை கொடுத்தால் மீதம் எடுத்தால் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரியத்தை குறித்து சொல்றேன். குறைவு இருந்தாலும் குறைவை சொல்லாமல் நிறைவை பேசும் உள்ளம். சொல்லுங்க. குறைவு இருந்தாலும் சொல்லுங்க. அவர் வச்சனால நான் இப்படி நின்றுட்டேன். இல்லைன்னு முன்னாடி வந்துடுவேன். சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. குறைவு இருந்தாலும் குறைவை சொல்லாமல் நிறைவை பேசும் உள்ளம். இந்த சூனை அந்த கிராமத்துக்குள்ள அவர் போகும்போது சூனமியாள்கிட்ட இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவள் குறைவுள்ளவள், ஆனால் குறைவை அவள் வாயிலிருந்து சொல்ல. எங்க திருச்சபையில ஒரு சிலர்கிட்ட சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு எனக்கு பயம். எனக்கு ரொம்ப பயம். மலையாளத்தில் சொல்லுவாங்க, வடி கொடுத்து சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு நான் இப்ப யோசிக்கிறேன் பாருங்க. அதனால தனிப்பட்ட விதமா கேட்க மாட்டேன். ஜபத்தை முடிச்ச உடனே கேட்பேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கும் பெரிய அளவுக்கு பதில் வராது. நாளைக்கு பாஸ்ட் கேட்கணும்னு சொல்லிடக்கூடாது பாருங்க. இப்போ நான் சொல்லுவேன், பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க கேட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு ஒரு சிலர் சொன்னீங்க, ஒரு சிலர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போனீங்க. அதுல இருந்து நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் பாருங்க. இந்த சூனமியால் தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்தாள் அப்படின்னா, அவள் குறைவுள்ளவளா இருந்தால் ஆனா குறைவை சொல்லல. வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாலிப பிள்ளைங்க யாராச்சும் வாசிங்க. ஆண்கள் சைடுல 26வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேளு என்றார். என்ன சொல்றாங்க? ஜனத்தின் நடுவே. எல்லாரும் கூட சேர்த்து சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லியாவே பேசுவோம். அப்படியே என்னோட சேர்த்து சொல்லுங்க. நான் சுகமா நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கிறேன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க நல்லா இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்குள்ள இப்ப உங்களை சொன்னா நீங்க கோச்சிக்குங்கன்னு வைக்கிறேன். ஏன் வீட்டுக்குள்ள எங்களுக்கு அருகாமையில இருக்கிற அட்வொகேட் ராஜேஷ்குமார் அவர்கள் மினிஸ்டரா இருக்கிறவங்க என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அவர் கேட்கிறார், பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. முதலமைச்சர் சி ஜோசப் விஜயனிடத்துல நான் போய் சொல்றேன். அப்படி இல்லைன்னா உங்க பிரச்சனை எதுவும் அதை நான் கொண்டு வந்து அதை அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரியின் இடத்துல அமைச்சரிடத்துல நான் பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது குறை உண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், ஒரு 50 லட்சம் தயவு செஞ்சு கொடுங்க. என் திருச்சபையை இதே மாதிரி நானும் பிளான் பண்ணி இருக்கிறேன். மேல திருச்சபையை ஆக்கணும். அதனால எனக்கு ஒரு பண பற்றாக்குறையா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்கன்னு நான் நிச்சயமாய் கேட்பேன். இப்படிதான் எலிசா சூனேமியார்கிட்ட கேட்கிறார். அந்த தாயார் சொல்றார், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன். நீங்க நினைச்சிடக்கூடாது இந்த சூனேமியார் நிறைவுள்ளவளாக இருக்கிறார் என்பதை நினைச்சிடாதீங்க. அவளுக்கு ஒரு பெரிய ஒரு குறை உண்டு. அந்த குறையை நம்மளிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ ஒரு சில காரியங்கள் உங்கள் சமூகத்தில் தேவ சமூகத்திலிருந்து நாம்
இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இந்த தாயார் இந்த தாயார் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. இந்த தாயார் அந்த தாயார் நீங்க போயிடாதீங்க, உட்காருங்க. அந்த தாயார் எது சொல்ற பிள்ளை. இப்ப அந்த தாயார் என்ன சொல்லி இருக்கணும்? எலிசா கேட்கும் போது, எலிசா, நான் இந்த உலகத்துல இந்த தேசத்துல நான் வாழ்றேன், என் கணவனுக்கு வயது சென்று போனது, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வயது சென்ற கணவன் மரித்தாலும் என் பிள்ளைக்காக ஒரு ஜீவனம் பண்ணலான்னு இப்படிதானே கேட்டிருக்கணும் அந்த தாயார். ஆனால் அந்த தாயார் சொல்லுகிறார், இந்த உலகத்துல என் தேசத்துல என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எலிசபெத் என்கிற ஒரு சகோதரி, உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வேதத்துல சில சம்பவங்களை சொல்லி காட்டி போறேன். எலிசபெத் என்கிற ஒரு தாயார் உண்டு. அந்த தாயாருக்கு பிள்ளை இல்லை. அவருடைய கணவனார் ஆசாரியன் சகரியா, அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் தேவதூதர் வந்து சொல்லுகிறார், நீ பிள்ளை உண்டாகும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்ன உடனே அந்த தாயார் சொல்லுகிறார், தேசத்தின் நிந்தை நீங்கும்படியாக எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தந்தார் என்று சொன்னார். அப்படி நான் என்ன ஒரு பிள்ளை இல்லாத ஒரு தாயார் தான் சொல்ல முடியும். நான் தேசத்துல சுகமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நான் நிந்தையா இருக்கிறேன், அவமானம் அடைகிறேன், ஆனால் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய தாயார் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, என்னை என் தேசத்துல நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சுகமாக வைத்திருக்கிறார். I am all right. நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். உறவினர்கள் வந்து கேட்கிறாங்களா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? சொல்லணும், வீட்டுல சாப்பாடே இல்லைன்னா நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்னை நல்லா வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அவங்க யோசேப்புடைய அம்மா பல வருடங்களால் பிள்ளை இல்லாமல் பிள்ளை பெற்றெடுக்கும் போது யோசேப்புக்கு பேர் வைக்கும் போது அவர் சொல்லுகிறார், தேவன் என் நிந்தையை நீக்கும்படியாக எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டார். இந்த சூனமியாவுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி வாழ்ந்தவர்களும் முன்னாடி வாழ்ந்தவர்களும் பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் நிந்தையா இருக்கிறேன். இந்த காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல ஒரு திருமணமாகி 3வது மாசத்திலேயே எங்க மாமியார் என்கிட்ட கேட்கல, ஆனா வாட்ஸ்அப்ல ஒரே குழந்தை போட்டாவா வந்தது. என்ன போட்டாவா வந்தது? நான் போன் பண்ணேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. கேட்டாங்களா? யாரு கேட்டாங்களா? பக்கத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது. அப்போ நான் சொல்றேன், பிள்ளை இல்லாம ஒரு தாயார் இருக்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய, எப்படி இருக்கு ஒரு பொதுவான இடத்துல போவதற்கு. அப்ப அந்த சகோதரி சொன்ன வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சுகமா, ஆண்டவருக்கு அதுதான் வேணும். திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைங்க நீங்க சொல்லணும், நான் குறைவுபட்டிருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, பாஸ்டர் எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட சொன்னாலும் நீங்க சொல்லணும், அந்த கடனை மாற்றுவதற்கு என் தேவனாலும் கூடும். இருக்கிறது உண்மைதான், ஆனா நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் அதை மாற்றுவார், என்னை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆராதிக்க போற கர்த்தரை ஆராதிக்கிற, இன்னும் கடன்ல தானே இருக்கிற, எந்த மாற்றமும் இல்ல, இதுக்கு எதுக்கு நீ போற? ஆமாப்பா, நானும் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். விசுவாசமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என் பையனோட நிற்கிறேன் அப்படின்னா என் பையனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாட்சி இருக்கு, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சாட்சி இருக்கு. என்
அது ஒரு மிஷினரி ஹாஸ்பிட்டல், சங்கர் கோயிலில் இருக்கிற ஒரு மிஷினரி ஹாஸ்பிட்டலில் போய் வைக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன இன்னைக்கு உங்கள் பையன் ஜீவனோட கூட இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். அன்னைக்கே சொல்லுங்க உங்கள் பையனை ஊழியத்துக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பெல்லாம் கொடுத்தேன். எங்கள் அப்பா வந்து 40 வயசுக்கு மேலே ஊழியத்துக்கே வந்தார் பாருங்க. எங்க அப்பா அப்பயும் வரல. எங்க அப்பா எப்படி ஆண்டவர் தொட்டாரு? என்ன வச்சு ஆண்டவர் தொட்டார். சரி, அது இருக்கட்டும். நீங்க சொல்றாரு, நீங்க அதை நீங்க தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில இருந்து குறைவை அதிகமாக பேசுவதை முதலாவது நிறுத்தி விடணும். ஏன் நம்ம வாழ்க்கையில குறைவு நிறைய நடக்குது அப்படின்னா நம்ம பேசுறதுனால அது நடக்குது. அந்த அதிகாரத்தை கர்த்தருடைய நாமல வைத்திருக்க 26வது வசனத்தை மீண்டுமா நீங்க வாசிக்கிற இந்த சம்பவத்தை நான் சொல்லி படிக்கிறேன். வாசிங்க சிஸ்டர். நீ சுகமாய் இருக்கிறாயா? வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரர் சுகமா இருக்கிறாரா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா என்னதான் வீட்டுல மீன் குழம்பு இருந்தாலும் நான் சொல்றேன், தட்டுல சாப்பாடு போறதுக்குன்னா இந்த அதிகாரத்தை நீங்க அப்படியே கொஞ்சம் பொறுமையா குடும்பமா உட்காந்து நீங்க வாசிங்க. அப்பதான் நான் நீங்க பேசிட்டு போற காரியத்தினுடைய சாராம்சம் புரியும். இப்ப இந்த அம்மா சொல்றாங்களே என் பையன் சுகமா இருக்கிறானே, அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை நீங்க வாசிக்கும் போது தெரியும் யார் வேதத்தை. நான் அந்த காரியத்தை சொல்றேன். அவனுக்கு தலைவலி, அவங்க அப்பா கூட வேலைக்கு போறாரு. வேலைக்கு போற இடத்துல அந்த குழந்தைக்கு தலைவலின்னு வந்த உடனே தலைநோகிறது என்று சொன்ன உடனே அவனை வீட்டுக்கு தாயினிடத்தில் அனுப்பின போது தாயினிடத்துல வந்த குழந்தை தாயினுடைய மடியில படுத்திருக்கும் போது தாயின் மடியில செத்து போனான் அப்படின்னு வேதம் சொல்லு. இப்போ இந்த அம்மா கிளம்பி எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடு, எனக்கு ஒரு வேலையை கொடு, நான் போனோம் அப்படிங்கும் போது நம்ம வீட்டையா சொல்றாரு, ஏமா வருஷம் ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற, அதுக்கு சர்ச்சைக்கு போற, இதுக்கு சர்ச்சைக்கு போற, இன்னைக்கு காத்திருப்பு 21 நாள் பாஸ்டருக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுனே போடுறேன் அப்படின்னு நம்ம வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த வீட்டுக்காரர் இருந்துக்காரு பாரு. இன்னைக்கு அமாவாசை நாளும் இல்லை, இன்னைக்கு பண்டிகை நாளும் இல்லை. அப்படி இருக்கும்போது தேவ மனுஷனை நீ ஏன் தேடி போற? அவன் சொல்றான், அதெல்லாம் நீ கேட்காத, நான் இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும். இப்படி அவங்க பார்க்க வந்த இடத்துலதான் அந்த சகோதரி அந்த எலிசாவை பார்க்க வந்த இடத்துலதான் அவன் கேயாசி அனுப்பி கேட்கிறான், போ அவள் வருகிறாள், அவள் என்ன வேணும்னு கேளும்போது அவன் போய் கேட்கிறான், நீ நல்லா இருக்கிறியா? அவன் சொல்றான், நல்லா இருக்கிறேன். உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்கிறாரு. உன் பிள்ளை எப்படி இருக்கிறான்? என் பையனும் சுகமா இருக்கிறான். எப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளை பாருங்க. எப்படிப்பட்ட விசுவாசமா வார்த்தையில ஜீவன் உண்டு. நான் இந்த திருச்சபையில வந்த புதுசுல தொடர்ந்து நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், யாரையும் சபிக்காதீங்க. நீங்க சபிக்கிற சாபம் உங்களிடத்துல திரும்பும். உங்களை நீங்க சபிக்கணும்னு நினைக்கிற ஆளை கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க அதுக்கு பாத்திரமான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, தயவு செய்து அந்த வீடு பெருசா அவ கட்டிடுவானா
கட்டி இருக்கிறேன், நல்லா இருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கும் சொந்தம் எதுவுமே இல்லை. சொந்தம்ன்றது எனக்கு ஆண்டவர் ஒரு ஆள். அடுத்தது எங்க திருச்சபையில சொல்லுவாங்க, வந்து கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கிட்டுமா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், என் மனைவியும் என் பையனையும் தவிர நீங்க எதை வேணா எடுத்துட்டு போ. ஏன்னா எனக்கு சொந்தம்ன்றது அவங்க 2 பேர் தான். பூமி வேற எதுவும் இல்லை. ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் எதை எப்போ கொடுக்கணுமோ அதை அப்போ கரெக்டா என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவார். இடங்கள் இருக்கு, வீடுகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு நான் பல நாட்களுக்கு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நான் நாளைக்கும் அதான் சொல்றேன். அதுல இருந்து ஒரு சென்ட் ஒரு பூமியை கூட எனக்கென்று நான் வேறு பிரிக்க மாட்டேன். அது என்னமோ எங்க அப்பா என்ன செய்யணும்னு இருக்காரோ அது எங்க அக்காவுக்கு கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, அது கொடுத்துட்டு போட்டோம். எனக்கு வர்ற சொத்தை அவங்க யாரு கைவிட்டு என்னாலதான் இங்க ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லிடவே கூடாது. பாருங்க, ஆபிரகாம் அந்த தீர்மானம் எடுத்திருந்தான். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லாதவனுக்கு பொருள் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் உனக்கு தர தசம பாவத்தை. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு வளர்ச்சியா இருக்கணும். நேரம் போகுது. நான் சொல்றேன், பிள்ளை செத்த போதும் பிள்ளை இல்லாத போதும் ஒரு ஸ்திரீயால நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும் என்று சொன்னா, உங்களாலையும் என்னாலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளால சொல்ல முடியும், நான் என் குடும்பம் நல்லா இருக்கிறோம், கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென். பலவீனங்கள் இருக்கதான் செய்யும், கடன் பாரமா இருக்கதான் செய்யும். எல்லாம் இருந்தாலும் நம்ம வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கும். வசனத்தை வைத்து செல்வீங்க. கடன் பாரத்தோட இருக்கிற சொல்லணும், ஆண்டவரே கடன் கொடுப்பா என்று சொல்லியிருக்கீங்க, என் மூலமா கடன் கொடுக்கணும். அதுக்குன்னு ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் 2 பைசா 3 பைசா 8 பைசா வட்டி கொடுத்துறாதீங்க. அதையும் சொல்லியிருக்கோம். அப்படி எதுவும் கொடுத்துறாதீங்க. நான் ஆண்டவர் போச்சு. உங்களுக்கு இன்னைக்கு நம்மளை தேடாதவங்கன்னா சில நாட்கள் நம்மளை தேடி வருவாங்க. பொறுமையா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா மட்டும் போதும். அப்போ குறைவு இருந்தாலும் குறைவை சொல்லாமல் நிறைவை பேசும் உள்ளமாய் நம்ம வாழணும். ஆமென். ஆமா, வீட்டுக்காரர் ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும்னு பல பேருக்கு திருச்சபையில ஜெபம். சிஸ்டர் வீட்டுக்காரர் வந்துருவாரா அப்படின்னா, என்ன வர மாட்டாரு பாஸ்டர். இப்ப வீட்டுக்காரர் வராததுக்கு காரணம் யாருதான்? நம்ம வாய். ஆசீர்வாதம் பெறாததுக்கு காரணம் எதுதான்? நம்ம வாய். நீங்க என்ன சொல்லாத பார்க்கும்போது நீங்க என்ன நல்லவங்க நினைக்கிறேன். நான் உண்மையா சொல்றேன், நான் பல ஆசீர்வாதம் இந்த சக்திகள்லாம் தெரியாதுன்னா பல ஆசீர்வாதங்களை நான் இழந்துட்டேன். இன்னைக்குன்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்குன்னா நான் ஒன்றுமே நான் பல நேரத்தில் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்லுவேன், நாளைக்கு ஆண்டவர் எனக்கு லட்சங்கள் தேவைனாலும் லட்சங்களை சந்திக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பையனுக்கு 7வது மாசம் இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனா, ஆல்மோஸ்ட் பையனை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பையனை இழந்துட்டீங்க. நாகர்கோவில் மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த பாட்டியம்மா திட்டுக்குன்னா அவன் அந்த சூழ்நிலை இருக்கிறான், வெண்டிலேட்டர்ல இருக்கிறான். அது கூட நான் அழல. அந்த டாக்டர் அம்மா பாட்டியம்மா நல்ல தங்கமான அம்மா திட்டுனதுல வெளியே வந்து ஓன்னு அழுதுட்டேன். நானும் அழுதுட்டேன், வீட்டம்மா அழுதுட்டாங்க. பிள்ளைங்க நீங்க என்ன பிள்ளைய வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு டாக்டர் வராரு, வந்து பார்த்து சொல்றாரு, ஒரு பிரச்சனை இல்லாம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், ஒரே ஒரு ஆப்ரேஷன், பையன் நல்லா இருக்கணும். நான் ஸ்ரீ சித்ரா மெடிக்கல் காலேஜில் பேசிட்டேன், நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த குழந்தைய மாற்றி உங்க பிள்ளைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் 2,40,000 ரூபாய் நீங்க ரெடி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. யாக்கோபு சொல்ற மாதிரி இப்ப நான் என்ன கை அப்படின்னா, வேறு கையாய் நான் கடந்து வந்தேன். எங்க இரு பரிவாரம், வீட்டு வாடகை 2 மாசம் வீட்டு வாடகை, தலைமை சபைக்கு கொடுக்க வேண்டிய தசமம் பார்ப்போம், ஒரு மிஷினரிக்கு அனுப்ப
டிசம்பர் 30ங்க, டிசம்பர் 30. டிசம்பர் 31 காலையில் பையனுக்கு ஆப்ரேஷன். 31 சாயங்காலம் நியூ இயர் சர்வீஸ் இருக்கு. அடுத்த நாள் காலையில் பிள்ளைய போய் 1 நியூ இயர், அதுதான் பிள்ளைய போய் எப்படி இருக்கும் சூழ்நிலை இப்ப சொல்ல முடியுமா? பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு. கொண்டு போகும்போது ₹1 கிடையாது. 2வது மருத்துவமனையில் ₹75,000 கட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா கையில அப்படியே எங்க அப்பா கொடுத்தப்போ அது இதுன்னு சொல்லி கடகடன்னு எடுத்து போட்டு திருப்பி ₹45,000 கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ₹45,000 கட்டினாதான் பிள்ளைய நான் வெளியெடுக்க முடியும். பாருங்க, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனோம்னா நான் பிள்ளைக்கு பணத்தை மொத்தமா கட்டிதான் அனுப்பணும். ஒருத்தர் போன் பண்ணி இந்த மாதிரி தேவை இருக்கு, ₹45,000 தேவை இருக்கு. அவனுக்கு என்ன கேட்டு சீடர்ல ₹40,000 போட்டு விட்டாங்க. அடுத்த வருஷமே அவன் தம்பி ஒரு அமௌண்ட் போட்டாங்க. அங்க உள்ள இருந்த எங்க சபையினுடைய விசுவாசி ஒரு ₹2,500 போட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்து திருப்பியும் ஆம்புலன்ஸ்ல ஏறும்போது வெறுங்கையா ஆம்புலன்ஸ்ல போறேன். உள்ள கொண்டு போய் எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி இப்போ கேட்குறாங்க. உள்ள இருந்த டாக்டர்ஸ் சொல்றாங்க, ரிப்போர்ட் வாசிட்டு பையன் சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப மோசம், இதை வேணா ஆப்ரேஷன் பண்ண முடியாது, 7 நாள்ல தான் ஆப்ரேஷன். நான் சொல்றேன் 7 நாள் இருந்ததுன்னா அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது, இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் நடக்கும். நாங்க போய் ரூம் எடுத்து அங்கே ஹாஸ்பிட்டல் தங்க முடியாது, வெளியே அனுப்பிட்டாங்க. போய் ரூம் எடுத்து தங்கி அப்படியே தூங்கிட்டு இருக்கிறோம். ஃபோன் வருது காலையில், உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அவன் வீட்டம்மா எழுப்பி கடற்கடன் போனா ப்ராசஸ் அதாவது அப்படி எப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. கையில் எவ்வளோ இருக்குது? நீங்க ₹2,40,000 கட்டணும்னு சொன்னமே, கட்டிட்டீங்களா அப்படின்னா என் கையில் இப்போ எவ்வளோ கெட்டனா? இப்போ ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, 1 லட்சம் கட்டினீங்கன்னா. ஃபோனை பார்த்தேன், சரியா ₹1,00,000 இருக்குது. நேராக கொண்டு போய் அடைச்சேன். ஆப்ரேஷனை நாங்கள் கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் கொடுக்கணும் பிள்ளைய. ஆனால் அதுக்கு கூட கர்த்தர் அனுமதிக்காம பிள்ளையை கொண்டு போனார். ஆப்ரேஷன் முடிந்தது. சாயங்காலம் 5 மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே நாங்கள் இருந்து கிளம்பி ஓடி வந்து 9 மணிக்கு ஆராதனை, நியூ இயர் சர்வீஸ். 8:55 வீட்டுக்குள்ள போய் குளிச்சு 9 மணிக்கு மைக்கை பிடிச்சி சோத்திரம் பண்ண தொடங்கினேன். புதிய வருடம் பழைய வருடம், பழைய வருடம் புதிய வருடம் ஆராதனை முடித்தேன். முடிச்சுட்டு நான் சொன்னேன், பிள்ளை எப்படி இருக்கிறாங்க? நான் சொன்னேன், பிள்ளை நல்லா இருக்கு. அடுத்த நாள் காலையில டாக்டர் அம்மா வந்து சொல்றாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். பையன் 3 மாசத்துல பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் 7 மாசத்துல பண்ணியிருக்குது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது. இதனால என்னால சொல்ல முடியாது. 72 மணி நேரம் பிள்ளையை குறித்துதான எந்த ரிப்போர்ட்டையும் நாங்க சொல்ல மாட்டோம். சுமார் 20 மணி நேரத்திலிருந்து 22 மணி நேரம் தன்னுடைய மார்பகத்தை அடக்கி ஆப்ரேஷன் பண்ண, தையல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணாங்க. அதை கூட பண்ணாம இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆயிருமான்னு சொல்லி அப்படியே திறந்து வைத்து 10 மணிக்கு மருத்துவர் உள்ள போய் மயக்க ஊசி போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதை முடித்து விட்டு பெற்றோரை உள்ள அனுப்பணும்னு சொன்ன உடனே விவேகனுடைய அப்பாவையும் அம்மாவையும் மாறு சொல்லுங்க உடனே உள்ள போய் நாங்கள் சொன்னோம். நர்ஸ்கிட்ட கேட்கிறோம், பிள்ளையை கூப்பிடலாமா? வெண்டிலேட்டர் வாயில ஓசு போட்டுருக்காங்க. கழுத்து எங்கெங்கன்னா டியூப் போட முடியுமோ அங்கெல்லாம் டியூப் போட்டு பிள்ளைய படுக்க வச்சிருக்கிறாங்க. 4 கிலோ 800ல இருந்தவன் 4 கிலோ ஆயிட்டான், படுத்து இருக்கிறான். நாங்க போயிட்டு அந்த சாப்பாடு ஊட்டும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். அப்போ நான் நர்ஸ்ல கேட்கிறேன், நர்ஸ் நானே ஐஸ்வர்யா நர்ஸ் கேட்டேன், நான் குழந்தைய கூப்பிடலாமா அப்படின்னு. அவங்க சிரித்தாங்க, கூப்பிடுங்க. அவங்க என்ன சிரிக்கிறாங்கன்னா, இப்பதான் அவனுக்கு என்ன போட்டு ஒரு ஊசியை போட்டு மேல இருக்கிறத லாக் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க என்ன தலகுத்தி நின்னாலும் மலையாளத்துல சொல்லுவாங்க, தலகுத்தி மறைஞ்சாலும் நடக்காதுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இவன் கூப்பிட்டா பிள்ளைக்கு என்ன இருக்காது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஒன்னும் இருக்காது, ஜீவன் இருக்காது, ஒண்ணும் கிடையாது. இவனை கூப்பிட்டானா கூப்பிடாட்டுன்னா என்ன, ஒருவேளை என்ன முடிவு பண்ணி வச்சிருந்தாங்கன்னு தெரியல. சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா உட்காந்து ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த பாட்டோடைய அம்மிங்க எடுக்கிறேன். நான் 1000 1000 எங்க ஐசி பாட்டுல வெண்ணிலத்துல பையனை படுக்க போட்டு இந்த பாட்டை பாடுறேன். 1000 1000 அப்படின்னு அப்படின்னு ஒரு சின்ன அசைவை பார்த்தோம்னா நான் சொல்றேன், அவன்கிட்ட ஒரு சின்ன அசைவை பார்க்கிறேன், 2 பேரும் சேர்ந்து பாடலாமா அப்படின்னு.
இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நான் இப்படிதான் அதை நான் பல நாள் தியானிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஜீவன் வெளிப்பட்டதையும் அந்த கட்டில் முழுவதுமா அந்த வெட்டு முழுவதுமா ஒரு அசைந்ததையும் அந்த எழுதி கொண்டிருந்த அந்த நர்ஸ் பேனாவை போட்டு நீங்க பாடாதீங்க, அவனை கூப்பிடாதீங்க, அந்த குழந்தையை பிடித்ததை இன்னைக்கு கண்ணு முன்னாடி யாருக்கிட்ட நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நான் இப்படிதான் சொல்லுவேன், தேவைகள் எப்படி நம்பி தேவை நிறைய இருக்குமே, என்ன செய்யல மீத எடுக்க கத்தர் செய்வோம். நான் வெளியே வரும்போது மீதம் எடுக்கும். அந்த அளவுக்கு கத்திரங்களை ஒரு நாள் ஒரு கைவிடவே கிடையாது. எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கிறோம்? 2 பாயிண்ட் சொல்லுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை சொல்லாதீங்க, சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரை சொல்லுங்க. மூணாவது காரியம் அந்த உணவில் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தைரியமா நீங்க பதில் சொல்லுங்க. நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், வாய்த்தோடு சொல்றேன். லட்டு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உணவா இல்ல அது விஷம் நிறைந்த உணவு? லட்டு சாப்பிட்டா உயிரோட இருப்போமா செத்துருவோமா? நீங்களே சொல்லுங்க பாருங்க. லட்டு நல்லதா கெட்டதா? பாஸ்டர் சொல்றாங்க நல்லது. 250 சுகர் இருக்கிறவங்க நீங்க போய் லட்டு நல்லதுன்னு உட்காந்து பேசுங்க, அவங்களுக்கு அது என்னதுதான்? ஒரு அம்மா போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு செக்கப் போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஏமா நீ உடம்பு நல்லா இருந்தா நீ மீன் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்து எடுக்கணும், பச்சை எடுக்கணும். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, போயா நீயும் மருந்து மீன் சாப்பிடாம நான் எப்படி உயிர் வாழ்றேன்? அப்ப உணவுல என்ன இருக்குது? உணவு நல்லதுதான், அது என் சரீரத்திற்கு ஒப்பனையாய் மாறாதா அப்படின்னா நம்ம உணவை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். அதனாலதான் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குவேன். அந்த கூளை குறித்து சொல்கிறது, அது சாவு இல்லை, எனக்கு கர்த்தர் விடுகிற ஆதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் வீட்டில் செய்யப்படுகிற ஆதாரம் எனக்கு ஆசீர்வாதம், அது என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஆமென். அதை நீங்க தைரியமா சொல்லணும். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரம் ஆதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு தீர்மானம் பண்ணணும். சில நேரத்தில் ஆலயத்துல சாப்பாடு சாப்பாடுலாம் கொடுக்கும்போது சில பேர் சாப்பிட மாட்டாங்க. திருச்சபையில எங்க திருச்சபையில வாலிப பிள்ளைங்க 10 பேர் இருக்கிறாங்க. இடைக்கு எப்பயாச்சும் தான் சிக்கனும் சாம்பார் இருக்கும். மற்ற நேரம் எல்லாம் அப்படின்னா சாப்பாடு. பிள்ளைங்க நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? சாம்பார் மட்டும் தான். நான் சொல்லுவேன், பிரதர் இப்படியே நீங்க சொல்றீங்க, வெளியே வேலைக்கு போயிட்டீங்கன்னா இது கூட கிடைக்காதுன்னு. அன்னைக்கு சிரிச்சாங்க. இன்னைக்கு பிரதர் என்ன சாப்பிடுறீங்க? பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் காலையில பிரெட். சரி பிரதர், நைட்டு பிரெட் தான். இப்போ சாம்பார் இங்க சாம்பார் ஐயோ சர்ச்சில் நீ வீட்டில் சாப்பிட வேண்டாம், சர்ச்சில் சாப்பிட்டு தான் ஆகும். கண்ணுல இருந்து தாரையா தண்ணி வந்தாலும் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. சோத்திரம் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். வீட்டுல அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்களா? வீட்டுல ஒரு சாதாரண கொடுக்குறாங்க. என்ன சாப்பாடு இதுனா? நாய் சாப்பிடணும் அப்படின்னா நாளைக்கு நாய் சாப்பிட வேண்டிய பிஸ்கெட்டை நம்ம சாப்பிடுவோம். நான் உங்களை தப்பான நான் உங்களை சொல்லலாம் இல்லை, உண்மையா சொல்றேன். நான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆகாரத்தை ஒரு பருக்க என் தட்டுல ஒரு பருக்க வீணா போவதுக்கோ, என்னுடைய மனைவியினுடைய தட்டுலையோ என் பிள்ளைகளுடைய தட்டுலையோ ஒரு பருக்க வீணாகிறதுக்கு நான் விட மாட்டோம். நாங்க கன்னியாகுமரிக்கு வந்த போது நாங்க ட்ரெயின்ஸ்ல சென்னையில இருந்து மதுரையில இருந்ததுனால கிருஷ்ணகிரியில தான் ஊழியம் பண்ணதுனால நாட்டில் ஊழியம் பண்ணனால என்னால காரம் பெரிய அளவுக்கு சாப்பிட முடியாது பாருங்களேன். ஆனா கன்னியாகுமரிக்குள்ள வந்த உடனே இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு காரத்தை என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் சாப்பிட்டு கண்ணை தொடச்சுட்டு சொல்லுவேன், இன்னைக்கு கொடுத்த ஆகாரம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. செஞ்சவங்களை பார்த்து சொல்லுவேன், சிஸ்டர் சூப்பர்.
41வது வசனம் சொல்கிறது, பானையில் தோஷம் இல்லாமல் போயிட்டு. இன்னைக்கு உங்க சரீரத்துல மருத்துவர் சொல்லலாம், இன்னைக்கு உங்க சரீரம் வியாதியா இருக்குது, நீங்க சொல்லுங்க, இல்ல என் சரீரம் சேமமா இருக்குதுன்னு சொல்லுங்க. கடைசி ஒரே காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். குறைவை மாற்றி மீதி எடுக்கக்கூடிய நன்மைகளை கற்றுத்தர. 42வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய முதல் பலனை என்ன? விவசாயம் வைத்து அதுல வருகிற முதல் பலன், முதல்ல வரக்கூடிய நன்மை. ஒரு மீன் பிடிக்க போன ஒரு 2 பேர் போனாங்க. போகும்போது சொன்னாங்களாம், நம்ம தூண்டில்ல மாற்ற முதல் மீன் யாருக்குரியது? இந்த வார செய்தி கேட்டியா? முதல் பலன் யாருக்குரியது? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்தாலும் அது யாருக்குரியது? போய் பிடிச்சி ஃபர்ஸ்ட் மீனை தூக்குறாங்க, நல்ல பெரிய மீனா வந்துச்சு. எடுத்து மேல போட்டு ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் குடிக்க வேண்டிய மீன் எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாரா, ஆண்டவர் சோத்திரம், இனி போட்டு நம்மளுக்கு வரதை எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது போடுறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் குட்டி குட்டி மீனா வருது. இப்போ நேரம் ஆக 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 அவர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, எப்பா சின்னதெல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோம், பெருசா. இப்போ 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல ஆண்டவர் கொடுக்க வேண்டியது. இப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க பாரு, நீ கொடுத்தாலும் நான் கொடுக்க, கடற்குள்ள இருந்த கப்பல்ல சின்ன ஒரு காத்து வந்துருக்கு, காத்துல போயிட்டு இது வரும்போது பெரிய மீனுக்கு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்ப 2 பேரும் பாக்குறாங்க. ஒருத்தர் சொல்ற, நான் அப்படியே சொன்னேன், ஆண்டவருக்குரியது இப்போ ஒண்ணு இல்ல, ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு போயிடுச்சு. முதல் பலனை தேவ சமூகத்துல கொண்டு வருகிறேன். நான் சொல்றேன், திருச்சபையில பல பேரும் தீர்மானம் எடுப்பாங்க, தீர்மானம் பொருத்தனை எல்லாம் சொல்லுவாங்க. நான் படிச்சு முடிச்சு வந்தவுடன் முதல் மாசம் சம்பளம் எங்க கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு ஆலயத்துல கொண்டு வந்து யாரு கையில கொடுத்துருவேன்? மாஸ்டர் கையில முதல் மாசம் சம்பளத்தை, முதல் பலனை நான் ஆண்டவருக்காக கொடுத்துருவேன். வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போன உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? தேவை எனக்கே முதல் மாசம் சம்பளம் 500 ரூபா கொண்டு போய் எங்க கொடுத்துங்க பாசுட்ட. ஆனா தீர்மானம் என்னவா இருக்கும்? முழு எங்களுக்கு இந்த போன நவம்பர்ல ஒரு சிஸ்டர், நான் முடிக்கிறேன், சிஸ்டர் வெளிநாட்டுக்கு போனாங்க. அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே பொருத்தனை பண்ணி இருக்கிறாங்க. என் முதல் சம்பளத்தை எங்க கொடுப்பேன்? திருச்சபைக்கு கொடுப்பேன். கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. அவங்க பொருத்தனை பண்ணின திருச்சபை அவங்க தாய் சபை, திருமணம் ஆகி வந்தது எங்களுடைய திருச்சபை. அப்ப அங்க வந்து நின்று அவங்க சொல்றாங்க, பொருத்தனை பண்ணி முதல் மாச சம்பளத்தை வாங்கி அவங்க 2 மாசம் சம்பளம், ஒரு மாசம் சம்பளத்தை அவங்க தாய் சபைக்கும், அடுத்த மாச சம்பளத்தை எங்களுக்கும், அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கும் அனுப்பிட்டாங்க. இல்ல ஒரே மாச சம்பளத்தை 2ஆ பிரிச்சு ஒரு சபை அந்த சபைக்கு இந்த சபைக்கு அனுப்புறாங்க. ஆனா 2 திருச்சபைக்குமே அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க போன டைம்ல யுத்தம், அவங்க ஹஸ்பண்டுக்கு சரியான சம்பளம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு பண நெருக்கடி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அவங்க தீர்மானம் பண்ணதுனால அதுல 1 ரூபாய் அவங்களுக்குன்னு எடுத்துக்கல, பொருத்தனையை நிறைவேற்றி கொடுத்தார். என்ன பாஸ்டர் வந்து காசு கொடுத்ததை பத்தி பேசுறாங்க. நான் என் திருச்சபையில நான் இன்னைக்கு சொல்றேன், திருச்சபையில காணிக்கை பத்தி நான் பேசுவேன். ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ற, முதல் பலனை கர்த்தருக்கு செலுத்துகிறேன். இன்னொன்று சொல்ற, நம்ம பிள்ளைகளுடைய முதல் பிள்ளையே ஆண்டவருக்குரிய பிள்ளையா இருக்கும். என்ன வேணா செய்யட்டும், அந்த பிள்ளை ஆண்டோட சித்தத்துக்காக வளரணும். ஆண்டவர் சொல்லி வளர்க்கணும், முதல் பிள்ளை ஆண்டவருக்குரிய பிள்ளை. அர்ப்பணிச்சு பிள்ளைகளை வளர்த்து பாருங்க. உங்களுடைய வருமானத்துல முதல் பலனை ஆண்டவருக்காக நீங்க எடுத்து வைத்து பாருங்க. நான் சொல்றவன் அல்ல, நான் செய்கிறவன். அத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு என்று இந்த திருச்சபையிலிருந்து வருகின்ற 10 1 நாங்க கொடுப்பேன். என்னால எவ்வளவு
அதுல 20 அப்பங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. 100 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. 100 பேருக்கு 20 அப்பங்களை முன்னாடி சொன்னது போல திருவிருந்து ஆராதனை கிடையாது. அது 20 பேருக்கும் நிறைவாய் கொடுக்கணும்னு சொல்லிதான் அதை கொடுக்க சொல்றாங்க. அவனும் போய் கொடுக்கிறான். மீதமும் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு வர சொன்னார். அதை 5000 பேருக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதை 5000 புருஷர்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, மீதம் 12 கூடைகளை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லலாமே. சீசர்கள் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தனால சீசர்களுக்கு மீதத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்க சொல்ற உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்காய் நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னார். நான் காணிக்கை குறித்து நான் பேசல. நீங்க உங்களுடைய நேரம் 24 மணி நேரத்துல சில மணி நேரங்கள் தேவனுக்காக தேவ சமூகத்துல வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கணும். என்னன்னு சொல்றேன், வருடத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை 52 நாளை கர்த்தருக்காய் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். காது இருந்தா காது குத்து வரதான் செய்யும். பெண் பிள்ளை இருந்தா பெண் பிள்ளை பெரிய பிள்ளையாகதான் செய்யும். வீட்டுல வயசு வந்த பிள்ளை இருந்தாங்கன்னா திருமண காரியம் நடக்கதான் செய்யும். அவங்க ஞாயிற்றுக்கிழமை வைக்கதான் செய்வாங்க. ஆனாலும் திருச்சபைக்கு போயிட்டு தான் மற்ற காரியம். இன்னைக்கு எங்க குடும்பத்துல எங்க அம்மா வீட்டு சைட்ல ரட்சிக்கப்படாதவர்கள் கோயில் கட்டி அவங்க கும்பாபிஷேகம் பண்ற குடும்பங்கள். எங்க அம்மாவுடைய தம்பி கல்யாணத்துக்கு போல ஞாயிற்றுக்கிழமை நாங்கெல்லாம் போயிட்டோம் சர்ச்சு. இன்னைக்கு பேசுவோம், தம்பி கல்யாணத்துக்கு கூட நீ வராம சர்ச்சுக்கு போன ஆளு தானே நீ. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலையே. நான் சொல்றேன், எங்க போனோம் ஞாயிற்றுக்கிழமை 52 ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருக்காய் கொடுப்பேன் என்று சொன்னீங்க. உங்கள் ஜீவ நாட்கள் பெருகுவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆண்டுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு பல நாட்கள் கர்த்தருடைய ஜீவனை பெருக பண்ணுவார். சுகத்தோடு கூட இருப்பீங்க. அபராமன்னு சொல்றாரு. உண்மையாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் தாழ்மையாக சொல்லுகிறேன். நம்ம குடுங்கள் அப்படின்ன உடனே நம்ம மனசுக்குள்ள வரும், ஆமா இப்போ என்ன பணத்தை கொடுக்க சொல்றாங்க, காணிக்கை கொடுக்க சொல்றாங்க, தசமபாகம் கொடுக்க சொன்னாங்க. இதை எல்லாத்தையும் விட அவருக்காக பேதுரு பார்த்து சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதவன் 1 மணி நேரம். சோதனைக்கே உட்படாம இருக்கணும்னா 1 மணி நேரம்னா நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு மேல நான் ஜெபம் பண்ணிதான். சொல்றேன், திருச்சபையை பார்த்து சொல்றேன். திருச்சபை ஊழியருக்கு நான் சொல்றேன், திருச்சபையை பார்க்கும்போது இதை கர்த்தர் இன்னும் பணியை பெருக செய்யும். 21 நாட்கள் உபவாசம் இருந்தோம், முடிச்சோம். அடுத்தது என்ன வழக்கம் போல வெள்ளிக்கிழமை வரணும், ஞாயிற்றுக்கிழமை இல்ல. இந்த ஜெபங்கள் அப்படியே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை பெருகி கொண்டே இருக்கணும். 21 நாட்கள் தேவ சமூகத்தை காத்திருக்கிறோம்னா உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், 21 நாள் திருச்சபையில போனதனுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான். கர்த்தரை தேடுறதுனாலதான் இவங்க இன்னைக்கு பிளஸ்ஸர். இவங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலதான், இவங்க கர்த்தரை பின்பற்றுகிறதுனாலதான், இவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறதுனாலதான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்துட்டு போகும். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்துட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த நன்மைகள் வெளிப்படட்டும். ஒண்ணுமே இல்ல பிரதர், இப்ப உங்க கடை கையில ஒண்ணுமே இல்லை, கடன் அடைக்கணும், திருமண காரியம் இருக்குது, வீடு கட்டணும், இல்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தின் தேவைகளோட இருக்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தர, நீங்க எனக்காக செய்யுங்க. கண்களை மூடி தேவ சமூகத்துல காத்து இருக்கிற தேவ பிள்ளைங்க 21வது நாளில் இந்த 13வது நாளில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே என் சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே பிள்ளை மரித்து போயிருந்து என் பிள்ளை நல்லா இருக்கிறான்னு சொன்னா, அப்பா ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை பேசுகிற ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அதை அல்ல நாம பேச வேண்டியது. ஆண்டவரே இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதினால, எங்களோடு கூட பேசுகிறதுனால, அப்பா எங்களை இல்லாதவர்களை மாற்றுகிற
அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார், ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். உங்க நடுவில் கர்த்தர் சொல்றார், உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க சூழ்நிலையை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். உங்க பிரச்சனைகளை பார்க்கிறோம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நீங்க எடுத்துக்கிற வார்த்தையை காட்டிலும், மருத்துவரை காட்டிலும் இயேசு பெரியவர். உங்க கடன் போரத்தை பார்க்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். வில்லியம் கேரி இப்படி சொல்றார், ஆண்டவருக்காக ஏதாவது பெருசா செய்யுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது பெருசா செய்யுங்க. அதே நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெருசா எதிர்பாருங்க, அவர் செய்வார். நீ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? என்கிட்ட இருந்த நீங்க இவ்வளவு காரியத்தை சொல்லுங்க, என்கிட்ட இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை. நகை இழந்தாச்சு, பணத்தை இழந்தாச்சு, சமாதானத்தை இழந்தாச்சு, சந்தோஷத்தை இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நான் ஒரு நரகத்தின் பாதை வனாந்தரத்தில் இருக்கிறது போல நான் இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க. 21 நாட்கள் முடியும் போது மீதம், இந்த வார்த்தையை கர்த்தர் உணர்த்ததனால் நான் சொல்றேன், மீதம் வெட்டுக்கும்படி மீதம், இந்த வார்த்தைகளை எல்லாம் சேர்ந்து அப்படியே சொல்லுங்கப்பா. 21 நாட்கள் முடியும் போது எங்கள் திருச்சபை மீதத்தை பார்க்கணும், எங்கள் திருச்சபையின் ஊழியர் குடும்பம் மீதத்தை பார்க்கணும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற விசுவாச குடும்பத்தில் மீதத்தை பார்க்கணும், எங்கள் குடும்பங்கள் எங்கள் தேசத்தில் மீதி வெடிக்கிறார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் எங்கள் மேல விளக்குன்னு சொல்லி நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க, மீதம் வெடிக்கிற மாதமாய், மீதம் வெடிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுகிறார். திருவிழாண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே, இந்த 13 நாடுகள் எங்களோடு பேச